வைராக்கியம் என்றது இருந்தால் அல்லவா அந்த ஆத்மாவை பகவான் அனுபவிக்க முடியும். எம்பெருமான் எப்படி அனுபவிப்பான்? புரியுற மாதிரி சொல்றேன். 20 வயசு ஆன ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் அல்லவா வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். 10 வயசு ஆன பெண்ணை கல்யாணம் பண்ண வாழ்க்கை அனுபவிக்க முடியுமா? அப்ப 20 வயசு என்பது என்ன? ஞானம், பக்தி, வைராக்கியம் இவை அனைத்தும் இருந்தால் அல்லவா எம்பெருமான் ஆனவர் அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவோடு அனுபவிக்க முடியும் அல்லவா? ஆனா இந்த ராமானுஜர் என்ன பண்றாரு? மோர்காரியா இந்த மோட்சத்துக்கு போ, ஒரு ஊமையா இந்த மோட்சத்துக்கு போ, ஏதாவது ஒன்று சொல்லிங்க இல்ல. இன்னும் இவருக்கு வேலை ஒரு ஞான பக்தி வைராகியம் வந்தாதானே அந்த மோட்சத்துக்கு அவனை அனுப்பணும். இவருக்கு வேற வேலையே இல்லையா? அதனாலதான் ராமானுஜர் ஆளவந்தார தரிசிக்க விடல. இதுதான் ரகசியம். இது ராமானுஜரே சொல்ற 6000 படி ஒரு பரம்பரா பிரபாவத்தால அழகாக சொல்ற. அப்ப ராமானுஜர் ஆளவந்தார தரிசித்திருந்தால் இந்த பூலோகத்திற்கோ பரமபதத்திற்கோ சுருள் படி கட்டி இருப்பேன். நமக்கு பைபாஸ் ரோடே போறோம், சுருள் படி வானா. ஏன்? அப்பதான் ஞானம் வரும், பக்தி வரும், வைராக்கியம் வரும். அப்புறம் அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட போனா தான் பெருமாள் அனுபவிக்க முடியும். அப்ப பக்தி வேண்டும் அல்லவா? எப்படி? ஒரு பறவைக்கு 2 சிறகு, ஞானம் என்ற ஒரு சிறகு, பக்தி என்ற ஒரு சிறகு, இவை இருந்தால் அல்லவா அந்த பறவையானது பறக்க முடியும். அதுபோல் இந்த ஜீவாத்மாவானவர் ஞானம், பக்தி, வைராக்கியத்தால் விழ வேண்டும் அல்லவா? இதை கொடுத்தது யாரு? ராமானுஜர். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எப்படி இமயம் முதல் குமரி வரை சென்று நம்மை திருத்த பார்த்தார் சுவாமி ராமானுஜர். ஆகையினால் இங்க வந்த சொன்ன ராமானுஜர் முதல்ல சேவிக்கணும், அப்புறம் சமத்குமார சேவிக்கணும். அதுபோல ஸ்ரீரங்கம் போனா திருப்பான ஆழ்வாரத்தான் முதல்ல சேவிக்கணும், அப்புறம் பெருமாளை சேவிக்கணும். அதுபோல காஞ்சிபுரம் தியாக மண்டபம் பெருமாளை நேரிட்ட சேவிக்க கூடாது, திருக்கட்சி நம்பிக்கைத்தான் முதல்ல சேவிக்கணும், அப்புறம் பெருமாளை சேவிக்கணும். அதுபோல திருப்பதி எல்லாம் திருப்பதி 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 போனா திருப்பம் வரும், எல்லாம் நிக்குது. ஆனா அவன் என்ன பண்றான்? ஜருகண்டி 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 இருக்கான் அங்க போனா. ஆனா அங்க போய் நேரம் அவங்க சேவிக்க கூடாது. அதுக்கு முன்ன யாரு? குறும்பருத்த நம்பின்னு வந்திருக்கிறார், வராக பெருமாள் வந்திருக்கிறார். அவரை சேவிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பதி பெருமாளை சேவிக்கணும். இதெல்லாம் ரகசியங்கள். இந்த ரகசியங்களை நமக்கு காட்டியவர் தான் சுவாமி ராமானுஜர். அதுதான் இந்த பாசுரத்தில் சொல்லுது. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனை கடலடைக்கலும் காணதெல்லாம் உலகங்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நானற்கு ஆகினரேன்னு இந்த பாசுரத்தில் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார்கள். மேல்கோட்டையிலே இந்த மடம் இருந்ததுனாலதான் இந்த சில விஷயம் நம்ம கேட்கிறோம். ஒரு சன்னதிக்கு வரன்னு சொன்னா முதல்ல காலட்சேபம் தான், 2வது சேவா காலம், 3வது பஜனை, 4வது அன்னதானம். ஆனா இப்ப என்ன நடக்குது? முதல்ல அன்னதானம், அப்புறம் மத்ததெல்லாம் இல்லையா? அது காலத்தின் கோலம். ஆனால் பெரிய என்ன சொன்னாங்க? செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். அந்த காலத்துல எம்பெருமான ராமானுஜ கூடன்னு என் பேரு, என் நம்மாழ்வார் கூடன்னு வைக்கலாமே, நாதமுனி கூடன்னு வைக்கலாமே. ஏ ராமானுஜர் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும். அதுக்கு பேருதான் ராமானுஜ கூடம். எங்கு சேவாகாலம் இல்லாமல் பிரசாதம் மாற்றப்படுகிறதோ அது ராமானுஜ கூடம் அல்ல, ஓட்டல். நான் சொல்லவா வார்த்தமாலையில் சொல்லுது. சேவாகாலம் இல்லாமல், பஜனை இல்லாமல், பகவான் நாமதேயத்தை சொல்லாமல் அங்கு பிரசாதம் மாற்றப்படுகிறது என்றால் அதற்கு பெயர் ராமானுஜ கூடம் இல்லை, ஓட்டல். அதாவது ஏன் இதெல்லாம் ராமானுஜர் முத இந்த ராமானுஜ கூடங்களை ஏற்பாடு பண்ணியவர் யாரு? மங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார். இப்போ நீங்க திருவாரூர் திருநகரிக்கு போங்க, பங்குனி உத்தரம், அதுவும் பெருமாளுக்கு கொலை அடிச்சு கைது பண்றாரு. அதுவும் கொலை அடிச்சுட்டு அந்த மூட்டை தூக்கலாம் பார்த்தா தூக்க முடியல, உடனே வாழை எடுத்துட்டாரு. என்ன மந்திரம் சொன்னேன் சொல்றேன் குத்திட்டான். யாரா வாழை காட்சி மந்திரம் கேட்டால் யாரா உண்டா? திருமங்கை யாரோட மந்திரம் தான். அதை அழகா சொல்ற, வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்வோ துயோ சுடர்மான வேல் அப்படின்றது அழகாக. அவ பாருங்க, திருமங்கை ஆழ்வார் சொன்னதை, நம்ம ஆழ்வார் சொன்னதை ராமானுஜர் நமக்கு நடத்தி காட்டினார். ஆகையினால்தான் ராமானுஜ கூடம்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த ராமானுஜ கூடத்துக்கு வந்தா முதல்ல சேவா காலம் சேவிக்கணும், காலட்சேபம் கேட்கணும், பெருமாளை சேவிக்கணும், அதுக்கப்புறம் பிரசாதம். அப்ப இதையெல்லாம் எப்படி எடுத்துக்காட்டாங்க பெரியவன்னு சொன்னா ஸ்ரீ வசன பூஷணத்துல பிள்ளை யோகாச்சாரியா மிக அழகாக சொல்கிறார். சபதமா
ஆச்சாரியன் கைபுகும். ஆச்சாரியன் கைபுகுந்தால் திருமந்திரம் கைபுகும். திருமந்திரம் ஓம் நமோ நாராயண மந்திரம். அந்த மந்திரம் நம்ம கைக்கு வந்துட்டா பெருமாள் நம்ம முதுகுக்கு பின்னாடியா. என்ன சுவாமி, பெருமாள் நம்ம முதுகுக்கு பின்னாடி வருவாரா? நம்ம தான் ஓடி போய் சேவிக்கிறோம். அதுவும் நேற்று எவ்வளவு கூட்டம், லட்சோபலட்ச கூட்டம், எல்லாம் நெசக்கி புசிக்க அப்படி அந்த ஜனத்துல போயிட்டு சுவாமி என்ன ஆச்சாரியனை துணை கொண்டு எம்பெருமான் சொன்ன பிரகாரம் இருந்து கொண்டு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் முதுகுக்கு பின்னாடி பெருமாள் வருவார். என்ன சுவாமி வாயில வருதெல்லாம் சொல்றீங்க, உண்மையா என்னன்னு நான் சொல்லல. மதுர கவி ஆழ்வார்னு ஒருத்தர், அவர் பெருமாள் கிட்டே போக மாட்டாராம். ஆழ்வார்க்கு ஒரு ஊர் இப்போ இருக்கு, நீங்க இப்போ சேவிக்கலாம். நேரா போனா பெருமாள் ஆணிக்கிறான் தான் நிற்பார். இந்த மதுரை ஆழ்வார் என்ன பண்ணுவாரா, பெருமாள் சேவிக்க மாட்டார். பெருமாள் பார்த்த உடனே கண்ணை முடிப்பார். யாரு? மதுரை ஆழ்வார். கண்ணை மூடிக்கிட்டு நேரா நம்மாழ்வார்கிட்ட போடுவார். நம்மாழ்வார்கிட்ட போனா ஆழ்வார் பார்த்தார், என்ன ஓய் எம்ம பெருமாளை சேவிக்காம என்ன வந்து சேவிக்கிறீங்க, இப்ப நீ சொல்லிட்டு இப்ப போறேன். இப்ப எம்ம ஆழ்வார் சொன்னார், சேவிச்சுட்டேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். அந்த மதுரை ஆழ்வார் சொல்றார் மிக அழகாக, திரிதந்தாகிலம் தேவபிரானுடைய எல்லாம் பொறுப்பு இருக்கு. நம்ம கிட்ட பாட்டு இருக்கு, நாராயண பாட்டு நமக்காக தான். எதுக்காக? இத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தினப்படி சேவிக்கிறீங்க, டெய்லி ஒரே ஒரு தனியன் எல்லா ஆழ்வாரை பத்தி சொல்லுது. என்ன தனியன் சொல்லுங்க பாப்போம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தினப்படி சேவிக்கிறீங்க, ஸ்ரீ சைலேஷில இருந்து ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் சேவிக்கிறீங்கல்ல, அது போல பிரதோஷி நித்தியம் சேவிக்கிறோம்ல, ஒரே ஒரு தனியன் 10 ஆழ்வாரை சொல்லு. யாருக்கு தெரியுமா? ஒரே ஒரு தனியன் ஸ்ரீ சைலேஷ சொல்றோமா, லட்சுமிநாத சொல்றோமா, அது போல ஒரு தனியன் 10 ஆழ்வாரை பத்தி சொல்லுது. சொல்லிட்டா, பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ. ஸ்ரீ யாரு? ஆண்டாள். பக்திசார யாரு? பக்திசார திருவைசி ஆழ்வார். குலசேகர யோகிவாரா பக்தாங்கு ரேணு. யாரு பக்தாங்கு ரேணு? தொண்டர்